கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. வன்பேய் முலையுண்டதோர் வாயுடையன் வன் தூண் என நின்றதோர் வன்பரத்தை தன் பேரிட்டு கொண்டு தரணி தன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான் முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகிற்பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றி இருந்து குதிபயிற்றும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. வன்பேய் முலையுண்டது ஓர் வாய் உடையன் கண்ணபிரான் பூதனைய அவளுடைய மார்பல வாய் வைத்து அவளுடைய உயர வாங்கினதாகிய கண்ணபிரான் வன் தூண் என நின்றதோர் வன் பரத்தை எல்லாமே வன் சொல்ல வேண்டியிருக்கு. வலிமை மிக்கதான பாரம் கோவர்தனத்தினுடைய பாரத்தை தன்னுடைய தூண் போன்ற கைகளாலே தூக்கி நிறுத்தினான். தன்னுடைய பெயரை அந்த மலைக்கு இட்டுட்டானா. அதுக்கு முன்னாடி என்ன பெயரோ தெரியாது. அதுக்கு தன் பெயர் எதுனால் தன் பெயர் தானே கோவர்தனன், கோவிந்தன், கோவர்தனன், கோபாலன். கிருஷ்ணனுக்கு தான் கோக்களை வர்த்தனம் பண்றதுனாலே கோவர்தனன் என்று கண்ணனுக்குத்தான் பெயர். கண்ணன் என்ன பண்ணினான், இந்த மலைதான் கோக்களை வர்த்தனம் பண்ணுகிறது என்று அந்த புகழ் மாலையை அதுக்கு சூட்டி விட்டானான். இந்த மலைதான் கோக்கள் எல்லாம் காப்பாத்துறது, மலை இல்லாத போனா எப்படி கோக்களை காப்பாத்திருக்கலாம், மலைதான் காப்பாத்துறது என்று அந்த கோவர்தனம் அப்படின்னு அந்த மலைக்கு தன் பேர் இட்டு கொண்டு தரணி தன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான். ஒரு சிறு கயர் கண்ணின்னு சிறு கயர் கட்டினா கூட இடுப்புல தடும்பு ஏறும்படியான கோமளமான இந்த பிள்ளையா இவ்வளவு பெரிய மலையை தூக்க முடியும்? தடவரைதாகான் அந்த மலையை தூக்கி கொண்டு நிற்கிறான் என்று. அங்க என்ன முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகிர் பெய்து. குரங்குகள்லாம் எப்போதும் கோஷ்டியா தான் இருக்கு. நாய் தான் ஒரு நாயை பார்த்தா ஒரு நாய் சொல்லுங்க, இங்க வராதேங்க. நாய்க்கு நாய் கண்டா பிடிக்காது. ஆனா குரங்குகள்லாம் எங்க போனாலும் கோஷ்டியா தான் இருக்கு. ஒத்த குரங்கா ஒரு இடத்துல இருக்காது. ஒத்த குரங்கா இருந்ததுன்னா அது ஓடி போயிடும். தன்னுடைய சமூகம், அந்த சமூகத்துலதான் அது சேர்ந்து இருக்கும். சமூகத்துல ஒத்துமையும் ஜாஸ்தி. அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு பேன் எடுக்கும், ஒண்ணை காப்பாற்றும். அதனாலேயே அது கிராமங்கள்ல ஒரு ஓரமா இருந்துக்கும். இதனுடைய மரத்துக்கு அந்த குரங்கு வந்தா கோபிச்சுக்காது, அந்த மரத்துக்கு இந்த குரங்கு போனா கோபிச்சுக்காது, ஒத்து வாழும். அது ஒரு இடத்துல இருந்து ஒரு குரங்கு போகணும்னா முதல்ல அதுக்கு தலைவனாய்க்கக்கூடிய ஒரு குரங்கு வழிகாட்டும். அது வழிகாட்டும் போது அது பின்னாடியே சாரியாக எல்லா குரங்குகளும் சேர்ந்து போகும். அதனால இந்த குரங்கு அதுக்கு தலைவனாகிய ஒரு குரங்கு வழிகாட்ட முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள், முசுன்னா குரங்கு தமிழ்ல, முசுக்கணங்கள் குரங்குகளுடைய கூட்டங்கள். அது போகுமே அது என்ன பண்ணுனா அந்த குரங்குகளுடைய கூட்டங்கள் தங்களுடைய குட்டி குரங்கு இருக்க அதுகளே முதுகிர் பெய்து தம்முடைய கூட்டன்களை. பெண் குரங்குகளா இருந்தா வயத்துல கட்டினுடும், ஆண் குரங்குகளா இருந்தா முதுகுல கட்டினுடும். தன் குட்டிகளை தன்னுடைய முதுகுல கட்டி கொண்டு போகிறது. இதுகளெல்லாம் அந்த குரங்குகள்லாம் ஒரு இடத்துல போய் நிற்கும், மறுபடியும் திரும்பி வந்து ஒரு இடத்துல நிற்கும். வனம்ங்கிறது அதனுடைய சாம்ராஜ்யம் தானே. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும். அந்த நிற்கிற சமயங்களிலே இந்த குட்டி குரங்குகளுக்கெல்லாம் பாடம் சொல்லுமா அது. இதுக்கு என்ன பாடம் தெரியணும்? கொம்பேற்றி இருந்து குதி பயிற்றும். அது பெரிய பெரிய கொம்புகள் கிளைகள்ல அந்த குரங்குகளை ஏற்றி குதின்னு எப்படி நடை பழக்கிறோமோ குழந்தைகளுக்கு நடை வண்டி எல்லாம் கொடுத்து கையை கொடுத்துன்னு அது மாதிரி அந்த குரங்குகளை அந்த பெரிய குரங்குகள்
குட்டி குரங்குகளுடைய கையை பிடிச்சண்டு அந்த கலையில உட்கார்ந்து கொண்டு கீழ் கலையில குதிக்கிறதுக்கு வாக்கு சொல்லி கொடுத்து குதி குதின்னு அதுக்கு பழக்கம் பண்ணி விடுமா. ஏன்னா நாளைக்கு குதிக்கணும், நாளைக்கு ஓடணும்னாக்க அதுக்கு இப்பவே பழக்கமாகணும். குதி பயிற்றும் கொம்பேற்றி இருந்து குதி பயிற்றும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே. அது ராம பரிவாரம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, கிருஷ்ண பரிவாரம். குரங்குகள்லாம் கிருஷ்ணாவதாரத்திலையும் உண்டு. வெண்ண திருடும் பொழுதும் நிறைய குரங்குகள்லாம் கூட இருந்தது. மர்கான் போக்ஷன் விபஜதி சச்சேன் நாத்தி பாண்டம் வினத்தேன்னு அந்த குரங்குகளுக்கெல்லாம் வெண்ண கொடுத்தான் என்றும், மர்க்காய காமம் தததம் சிச்சிஸ்திதம் என்று உரியிலிருந்து வெண்ணையை எடுத்து எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்தான் அப்படின்னும், அப்புறம் பிருந்தாவனத்துல மாடு மேய்க்கும் பொழுது நிறைய குரங்குகள் இருக்கிறதுனாலதான் விகுர்வந்தஷ்ட தை சாகம் பலவந்தஷ்ட பலாசிஷு என்று குரங்குகளோடையே விளையாடினான் என்றும் பாகவதம் சொல்றது. இன்னைக்கும் பிருந்தாவனம் போனா பிருந்தாவனத்துல கோவர்தன மலையில நிறைய குரங்குகள் இருக்கு. நிதிவனம் முதலிய பிருந்தாவனத்துல உள்ள இடங்கள்ல நிறைய குரங்குகள் இருக்கு. குரங்குகள் கிருஷ்ண பரிவாரம், கிருஷ்ணனோட கூட விளையாடக்கூடியது. அதெல்லாம் என்ன சொல்றது, நாளைக்கு கண்ணன் வந்து ராசக்கிரீடை பண்ணினா நீ கூட குதிக்கணும் இல்லையா, அதனால குதி குதி கண்ணனோட குதிக்கணுமே அப்படின்னு சின்ன குழந்தைகள்லாம், நம் வீட்டு குழந்தைகள் எல்லாம் நாளைக்கு பரநூறு உற்சவம் வருது குதிக்கணும் என்று அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கோபால் கோபால் குதி பழக்கி கொடுக்கறது போல அந்த குரங்குகள் எல்லாம் குதி பழக்கி கொடுக்கறதாம் தன்னுடைய குட்டிகளுக்கு கண்ணனோட குதிக்கணுங்கிற ஆசையினால. கொம்பெற்றிருந்து குதி பயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.